ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காகவே ஜீசன் சேனல்லேருந்து நீ புது டிஷ்ஷு என்னன்னா மட்டன் குழம்பு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்க முன்னாடியே நீங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாரும் தொடர்ந்து உங்களுக்கு வரும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க போகலாம். எல்லாருமே தயாராக இருங்க, போகலாமா? வாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கணும். அதுக்கு மேலே ஒரு வடை சட்டி வச்சுக்கணும். வடை சட்டி வச்சுட்டு நல்லா காய விடணும். ஓகே, நல்லா வடச்சட்டி காய விடணும். வச்சாச்சு. இந்த குக்கரில் எனக்கு நம்ம வேக வைக்கிற கறி நல்ல மட்டன் மட்டும் நீக்கும். கொஞ்சம் பாருங்கள், அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றினோம்னா விசில் டக்குன்னு அடங்கிடும். புகையெல்லாம் போய் டக்குன்னு அடங்கிடும். கொஞ்சம் நேரத்தில் இப்போ வந்து சட்டி காஞ்சிச்சு. இதில் வந்து கோல்டு வின்னர் ஆயில் ஊற்றிப்போம். நல்லா உண்டனமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நல்லா வேக விடணும், அதாவது நல்லா காய விடணும் எண்ணெயை. நல்லா புகையாக விடுது பார்த்தீங்களா? ஓகே, காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் சோம்பு போடணும். கொஞ்சம் எனக்கு சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவன் திக்கி பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. என்கிட்ட மைக் வேறு இல்லை, அது எனக்கு கொஞ்சம் திக்கி தான் பேச வருது. என்கிட்ட மைக் வேறு இல்லை. நாங்கள் அடுத்த வாரத்தில் மைக் வாங்கிடுவோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் மனிதாபிமானப்பட்டு என்னை கொஞ்சம் லைக் போடுங்க. ஓகே, இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் அதில் போடுவோம். லைக் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் மைக் வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவாக உங்களுக்கு நான் போடுவேன். இப்போ நல்லா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கணும். எப்படி வெங்காயம் வேகிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரியும்னா, அது நல்ல சிகப்பு நேரத்தில் வரணும். வெங்காயம் வணக்க நல்ல சிகப்பு நேரத்தில் வரணும். சிகப்பு நேரத்தில் வந்ததுக்கப்புறம் தான் சரி வெங்காயம் நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். தக்காளிக்கு அது எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் வெங்காயம் சிகப்பு நேரத்தில் ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா? நல்லா வெந்துருச்சு. இப்போ எங்களுக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்காதனால எங்களுக்கு தேவையான தக்காளி 3 தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு புளி பிடிக்கணும் கொஞ்சம் 4 தக்காளி 4.5 தக்காளி இல்லை 3 தக்காளி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளிப்பு அதிகமாக நம்மளுக்கு பிடிக்கிறதுனால 3 தக்காளி தான். இதே தக்காளி எப்படி வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அந்த தக்காளி தோல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தக்காளி தோல் வந்து நல்லா சுருங்கி வரணும். நல்லா சுருங்கி வந்துச்சுன்னா நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். அதுதான் தக்காளி வேகிறதுக்கு அடையாளம், அறிகுறி. இப்போ நல்லா நம்ம வணக்கிக்கலாம். நல்லா சூப்பராக நினைக்கலாம். ஓகே, இதெல்லாம் வணக்கியாச்சு. நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் போடுவோம். மிக்சியில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கு மேலே லைட்டாக வணக்கிட்டு போய் மிக்சி எடுத்து வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரத்தில் ஓகே இது மாதிரி நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிக்கிட்டு அடுப்பை வந்து சிம்மாக வச்சுக்கலாம். அடுப்பை நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி நல்லா வணங்கிடுச்சு, வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோ பார்த்தீங்கன்னா மிக்சி. இந்த மிக்சியில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மிக்சி அந்த மிஷினோட பேர் தான் நம்மளுக்கு வரும். என் கருவில் சொல்லி அப்படி பழகிடுச்சு. ஆனால் மிக்சின்னு அந்த கருவில் சொல்கிற மாதிரி தான் இங்கே சொல்ல வருது. ஜாரில் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வலிச்சு போட்டுருங்க. ஒரு வெங்காயத்துக்கு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் என்னோட நிறைய 2-3 இருக்குது பார்த்தீங்களா? அதான் அறிவாளிங்கிறது. சரி,
இப்போ வந்து அரைச்சி எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் கலந்தாச்சு. மிக்சியில் போட்டாச்சு. வெங்காயம், தக்காளி, சோம்பு, வணக்கம் எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. ஓகே, நல்லா போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு நிமிஷம் நான் மட்டன் பிடி எடுத்து வந்துடுறேன். நான் மட்டன் பிடி எடுத்துக்கிறேன். எடுத்து வந்தாச்சு. மட்டன் பிடி பார்த்துங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா திருப்பதி மட்டன் மசாலா. திருப்பதி மட்டன் மசாலா நல்லா ஹோட்டல் மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, சரி இப்போ நம்ம இதுக்குள்ளே போடுவோம். டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளே போடுவோம். அதுமாதிரி கத்திரிக்கோள் எடுத்து வெட்டிக்கலாம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட லைக்கு சப்ஸ்கிரைப் வாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் இறக்கமிட்டு எனக்காக சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ். சின்ன பையனாக இவ்வளோ முயற்சி பண்ணுறேன். அதுக்கான பலன் உங்கள்கிட்ட தான் இருக்குது. பிடிச்சிருக்குன்னா லைக் போடுங்க. மற்றவங்க மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. பிடிக்கலனா பார்த்துட்டு போங்க. சரி, இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. தேவையான சோம்பு, தேவையான ஜீரகம் போட்டுக்கணும். ஏன்னா சோம்பு ஜீரகம் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சோம்பு ஜீரகம் தான் நல்லா ருசி தரும். அதனால சோம்பு ஜீரகம் போட்டு மட்டன் குழம்பு வைக்கிறது. ஏன்னா கடவுளில் அப்படி தான் வைப்பாங்க. அதனால் சோம்பு ஜீரகம் போட்டுக்கணும். இப்போ இருக்கிற வீடு வந்து மதுரையில் இருக்கும். சொந்த ஊர் வந்து கரூர். அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி மதுரைக்கு வந்திருக்கோம். அதனால தான் இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றுக்கோம். தண்ணியை எங்களுக்கு தேவைன்னா 2 டம்ளர் நான் ஊற்றிக்கிறேன். 2 டம்ளர் 3 டம்ளர் ஊற்றிக்கிறேன். இல்லை 2 டம்ளர் போடும். 2 டம்ளர் 3 டம்ளர் ஊற்றிக்கலாமா? சரி, 3 டம்ளர் 2 டம்ளர் 3 டம்ளர் போதும். இல்லை 2 டம்ளர் போதும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. தண்ணி ஊற்றியாச்சு. எல்லாமே வச்சாச்சு. இப்போ நம்ம இது வந்துலாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கிறோம். கர அரைக்கணும். பார்த்துக்கோங்க எப்படி அரைக்கிறது பார்த்தீங்களா? எங்கள் மிக்சி கொஞ்சம் டுபாக்கூர் மிக்சி. அதாவது அரைக்கும் போது அந்த அரைக்கிறதாக கொஞ்சம் லைட்டாக வெளியே வரும். நீங்கள் நல்லா வெளியே வர அளவுக்கு நல்லா அரைச்சிருங்க. நல்லா கிரேவி மாதிரி வர மாதிரி நல்லா அரைச்சிருங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா அரைச்சிக்கணும்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாமா? அந்த குக்கரில் இருக்கிற மட்டன்லாம் எடுத்துடலாமா? இப்போ வந்து விசில் அடங்கிடுச்சு. ஆனால் புகை வராது இல்லையா? தண்ணி, ஏன்னா கண்ணு தண்ணி இருந்தனால விசில் வந்துச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணணும். பார்த்துக்கோங்க, புகையாக வருதா? நல்லா வெந்துருச்சு கறி. இப்போ வந்து அந்த தட்டை எடுத்துகிட்டு அந்த கறியை வெளியே எடுப்போமா? ஃபஸ்ட்டு அந்த தட்டை வந்து வெறுங்கையில் எடுத்தோம்னா அவ்வளோ கை வெந்து போயிடும். அதனால் ஒரு துணி வச்சு அழகாக ஒரு துணி வச்சு தட்டை எடுத்துகிட்டு அந்த குண்டாவே எடுத்துருவோம். ஏன்னா அந்த குண்டாவில் தான் கறியை வேகப்பட்டுருக்கும். பார்த்து பொறுமையாக எடுக்கணும். கையில் ஊற்றிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கவனமாக, சாப்பாடு முக்கியமாக, உயிர் முக்கியமாக, உயிர் தான் முக்கியம். அதனால் நல்லா பார்த்து கவனமாக இருக்கணும். பார்த்துக்கோங்க. நாங்கள் 5 பேருக்குனால விருந்தாளி வந்திருக்காங்க. அதனால் 1 கிலோ வச்சுருக்கோம். 1 கிலோ கறி எடுத்துருக்கோம் மட்டன்னு. உங்களுக்கு தேவையான அளவு 1/2 கிலோ. ஏன்னா மட்டன் எல்லாம் ஏறிச்சு 1/2 கிலோ எடுத்தாலும் போதும் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு தேவைன்னா 1/2 கிலோ, இல்லை 1 கிலோ 1.5 கிலோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுப்பு பற்றி வச்சு வடைச்சிட்டு வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா காயணும். அதுக்கப்புறம் லைட்டாக ஜீரகம் போட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் என்ன அது கொஞ்சம் எடுத்துக்கோங்களா? தூக்கலாக வரும்ல நமக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னால் ஜீரகமாக போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அடி தூக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 பாக்கெட். உங்களுக்கு தேவையான இஞ்சி பேஸ்ட் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா அவ்வளோ போட்டுக்கோங்க. எங்கள் இஞ்சி பேஸ்ட் பாக்கெட் வந்து 2 பாக்கெட் வேணும். அதனால் 2 பாக்கெட் நான் போட்டுக்கிறேன். இதோ ஒரு மேஜிக். இப்படி செஞ்சோம்னா அந்த பாக்கெட் வெளியே வந்துடும். பார்த்தீங்களா எப்படி? இப்போ வந்து இவ்வளோ இந்த இஞ்சி பேஸ்ட்டை போட்டுக்கலாம்.
போடும்போது கடற்கரை வெடிக்கும், நல்லா வெடிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கிழிச்சு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டாச்சு. போட்டு அந்த இது மட்டும் தனியாக வணக்கிக்கலாம். நல்லா வலிச்சு போட்டுருங்க. போட்டு அது மட்டும் வணக்கிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா அழகாக சூப்பராக வளர்க்கணும். வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டை சோம்பு தூள் என்ன பண்ணணும், பட்டை சோம்பு தூள். இவங்க கொஞ்சம் கேமரா நேராக வச்சுக்கிறேன். ஓகே, நல்லா வணக்கிக்கலாம். இதை வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டை சோம்பு தூள் போடுவோம். பட்டை சோம்பு தூள் ரொம்ப ருசியை ஏற்றும். சோம்பு ஜீரகம், சோம்பு ஜீரகம், பட்டை சோம்பு தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நமக்கு ருசியை ஏற்றும். அதனால் பட்டை சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டை சோம்பு தூளை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒன்று சேர்க்கணும், பட்டை சோம்பு நடு சேர்க்கணும். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ருசி நல்லா வேணும்னா பட்டை சோம்பு சேர்த்துக்கோங்க. இல்லை ருசி கொஞ்சம் அதிகமாக வேணாம், கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு டைம் சேர்த்தாலே போதும் பட்டை சோம்பு. இப்போ நல்லா வணக்கிக்கோங்க. பார்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, அப்படியே இந்த கறியை போட்டுருணும். அழகா மட்டனை போட்டுருணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதே மட்டனை போட்டுருணும் அழகா. தண்ணி இல்லாத அளவுக்கு வடிச்சு போட்டுருங்க மட்டன். அது மட்டும் இல்லாமல் மட்டன் நீங்கள் வேக வைக்கும்போது உப்பு தண்ணியில் வேக வைக்காதீங்க. உப்பு தண்ணியில் வேக வைக்காமல் நல்ல தண்ணியில் வேக வைங்க. ஏன்னா நல்ல தண்ணியில் வேக வச்சிங்கன்னா அந்த மட்டன் வெந்து தண்ணி இருக்கும்ல, அது நல்ல தண்ணி ஆயிடும். நல்ல தண்ணியாக அதில் தான் பாதி மருத்துவ குணமும் இருக்குது. அதாவது ஒரு காய்ச்சலோ இல்லை ஒரு முடியாமல் இருந்தாலும் அது சூப்பாக்கி மட்டன் சூப்புன்னு குடிக்கிறாங்க. அது ரொம்ப நல்லது. அதை நம்ம குழம்புலையும் சேர்த்துக்கலாம், அதை தனியாக சேர்த்து குடிக்கலாம், குடிச்சிக்கலாம் பெருங்காயத்தூள்லாம் போட்டு. இப்போ பாருங்கள், இப்போ மட்டனில் போட்டு ஒன்று கொஞ்சோண்டு இது போட்டுக்கலாம், பட்டை சோம்பு. ஏன்னா 1 கிலோவுக்கு அவ்வளோ பட்டை சோம்பு பத்தாது, ஒன்று கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் ருசி நல்லா ஏறும். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். என்னால் பீச்சாங்கில் வணக்கிறானே அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க. நான் சோத்தாங்கில் தான் வணக்கிட்டு இருக்கேன். அந்த கேமரானால பீச்சாங்கி மாதிரி உங்களுக்கு தெரியுது, ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உப்பு போடுவோம், சால்ட். இப்போ எல்லாமே புதுசாக வாங்கி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். உப்பு இப்போதைக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதிகமாக போட்டிங்கன்னா குழம்புக்கு அதுக்கும் போடக்கூடாது. அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போதைக்கு ஏன் உப்பு போடுவோம்னா, சீக்கிரம் போட்டால் அந்த இது சீக்கிரம் வேகும். கறி நல்லா வேகும். கொஞ்சம் டக்குன்னு வெந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு குழம்பு வச்சு முடிச்சிடலாம். உப்பு போட்டு நல்லா வணக்கணும்னா கொஞ்சம் டக்குன்னு வெந்துடும். அதனால தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றிட்டு குழம்பானதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டி விட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க. அதுக்கப்புறம் 1 கிலோவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சா அதனால் எண்ணெய் ஊற்றினேன். நல்லா வணக்கிக்கலாம். ஏன்னா உப்பு போட்டு வணக்கிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அதனால சொல்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமைக்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, உப்பு நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா சாப்பிடும்போது உப்பு இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சுட்டு உப்பு போடுவீங்க. சரி உப்பு இல்லை, உப்பு போட்டுப்போன்னு தெரிஞ்சுட்டு உப்பு போடுவீங்க. அதே உப்பு இல்லை நம்ம தெரிஞ்சுட்டு உப்பு போடுவீங்க. இல்லைனா உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா உப்பு வைக்கிறேன்ட்டு அடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடும். அதான் சொல்லுவேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுவேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா, கம்மியாக. நீங்கள் இந்த டிஷ்ஷை மட்டும் மட்டன் குழம்பு டிஷ்ஷை மட்டும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி இறக்க மட்டும் எனக்காக லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ்.
உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோஸ் நிறையா வரும். ப்ராங்க் வீடியோ, திரையில் இருக்க சர்ச்சு, திருமண நினைத்த மகால், நிறைய வீடியோ உங்களுக்காக நான் போடுவேன். நீங்கள் கேட்குற சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் வெள்ளையாக்கன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ. நல்லா இந்த கிரேவி மண்டி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டு இந்த மாதிரி கிண்டணும். நீங்கள் உள்ளுக்குள்ளே விட்டு தான் இந்த மாதிரி கிண்டணும். உள்ளுக்குள்ளே விட்டு அப்போ தான் கிண்டணும். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கும் வேகும், வெளியே இருக்கும் வேகும். மேலாக்கில் கிண்டோம்னா லைட்டாக வேகாத மாதிரி போயிருக்கும். ஓகே, நல்லா கிண்டிக்கணும். பார்த்தீங்களா எப்படி வடிச்சு வருது பார்த்தீங்களா? எப்படி நல்லா அழகாக வடிச்சு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் நல்லா இந்த மாதிரி வெடிச்சதுக்கு நீங்கள் கிரேவி நல்லா ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது நம்ம இப்போ இது வச்சுருக்கோம்ல, இந்த மட்டன் வச்சுருந்த தண்ணி, மட்டன் வச்ச தண்ணி, அது நல்லா சுத்தமான தண்ணினால அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஐயோ ஐயோ டம்ளர் விழுந்துருச்சே. சரி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மட்டன் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி லைட்டாக சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வந்து இந்த தண்ணி வைப்பீங்களா, இந்த சூப், இது சூப்பும்பாங்க. ஏன்னா மட்டன் கழிச்சனால இந்த சூப்பு நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னா சூப்பும்பாங்க. இந்த சூப்பு வந்து அந்த மிக்சியில் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதில் இது ஊற்றிடலாம். மிக்சியில் ஊற்றிடலாம். அதாவது வாங்க மிக்சியில் ஊற்றிடலாம். ஏன் மிக்சியில் ஊற்றுனா, மிக்சியில் வைக்கிறதும் ஒரு பேஸ்ட் தான். மிக்சியில் ஒட்டி வைக்கல, அது பேஸ்ட் தான். ஆனால் அந்த பேஸ்ட் நம்ம வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் நல்லா மூடியை போட்டு நல்லா கிடுக்கிட்டு குளிக்கிட்டு அந்த பேஸ்ட்டு அப்படியே கிடுக்கிட்டு குளிக்கிட்டு அதை அப்படியே ஒரு மூடி ஓப்பன் பண்ணிட்டு அந்த தண்ணியை அப்படியே அதில் ஊற்றிடலாம். அந்த கேமரா வச்சுக்கிறேன். நல்லா ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதே மிக்சியில் ஒரு அரை இது தண்ணி பிடிச்சி ஊற்றுங்க. அரை மிக்சியில் தண்ணி பிடிச்சி ஊற்றுங்க. உங்களுக்காக நிறைய ப்ராங்க் வீடியோ செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே. உங்களுக்கு நிறைய ப்ராங்க் வீடியோ செய்வேன். நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். படிப்பு சம்மந்தப்பட்டது, ஜாலி சம்மந்தப்பட்டது, ப்ராங்க் சம்மந்தப்பட்டது நிறையா செய்வேன். அதுக்கு முன்னாடி இறக்கப்பட்டு லைக் மட்டும் போட்டுங்க ப்ளீஸ். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நான் அப்படியே சொன்னேன்ல, அது வந்து வணக்கமாக உப்பு போட்டு, ஏன்னா கறி வேணுக்காக உப்பு போட்டது. இப்போ வந்து குழம்புக்குன்னு நம்மளுக்குன்னு உப்பு போடுறது பார்த்துக்கோங்க. அது கறி வேகணுக்குன்னு உப்பு போட்டது. இன்னும் குழம்பு கொதிச்சு நல்லா உப்பு டேஸ்ட் வைக்கிறதுக்காக உப்பு போடுறது. ஏன்னா நான் கொஞ்சம் இப்போயும் நான் கம்மியாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நாங்கள் சாப்பாடு உப்பு போடுறதுனால இது உப்பு போட்டோம், அதிகம் உப்பு போட்டோம் கைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ குழம்பே சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடும். அதனால் கம்மியாக உப்பு போட்டுருக்கேன். பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் இன்னொரு பொடி சின்ன மட்டன் பொடி, அதில் வந்து கொஞ்சோண்டு அரை இது மட்டும் சேர்த்துக்கலாம். அரை பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். அரைப்படி மட்டும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க, குழம்பு கலரு வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே அதுக்கு மேலே எண்ணெய் வந்து உண்டனமாக பரப்பி விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றி இது செஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம அது ஏன் எண்ணெய் ஊற்றுறோன்னா, உள்ளுக்குள்ள கறி சீக்கிரம் வேகும், குழம்பு சீக்கிரமாக கொதிச்சு முடிக்கும். இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிக்கலாம். இப்போ இது கொதிக்கிறதுக்கு ஜஸ்ட் 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் ஆகும். ஜஸ்ட் 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் குறைஞ்சபட்சம் ஆகும். சரி, நம்ம வெந்த கூட வந்து பார்ப்போமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு சமையல் முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் டக்குன்னு வெந்து முடிச்சிடும். நீ வெந்து முடிச்சோடனே அந்த குழம்புக்கு மட்டும் சீக்கிரம் பார்த்துவோம். அதுக்குமே எனக்காக 5 லைக்கு ஏதாவது இறக்கப்பட்டு போடுங்க. ஓகே, இப்போ நம்ம குழம்பு வச்சுட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ப்ராங்க் வீடியோ, மேஜிக் இல்லை சம்மந்தப்பட்ட வீடியோவை நான் போடுவேன். என்னோட உலரையும் பார்க்குறாங்க, எனக்கு கொஞ்சம் திக்கு இது இருக்குது.
நீங்கள் கமெண்ட் என்னென்ன போட்டுக்கோங்க. ஆனால் எனக்காக லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இதாக பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ். இப்போ வந்து குழம்பு வெந்துருச்சு. நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? பாருங்கள் எப்படி முட்லியாக வருது பார்த்தீங்களா? அப்படியே சுவைங்க. அப்படியே அப்படியே மறுபடியும் கீழே விட்டுலாம் கிண்டணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆச்சு. ஒன்று கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒன்றையாக ஊற்றினோம்னா அது கொஞ்சம் ஃப்ளேவர் மாதிரி தெரியும். அழகா ஃப்ளேவர் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா? எண்ணெய் மேலே மிதக்க எப்படி டிசைனாக என்னமோ இருக்குது பார்த்தீங்களா? டிசைன் பண்ண மாதிரிக்கே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா நம்ம கிண்டிக்கலாமே. இது மட்டும் நம்ம மேலே கிண்டி விடலாம். அந்த எண்ணெய் வந்து மேலே மிதக்கும் போது ஒரு அழகான இதாக இருக்கும், ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து குழம்பு ரெடி ஆச்சு.